வணக்கம். நம்மகிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள வச்சு, இன்னைக்கு தென்காசி மாவட்டத்துல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான இடத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். குற்றாலம். திருக்குற்றாலநாதர் கோவில் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப பிரபலம். அந்த மெயின் அருவி இருக்குல்ல, அதுக்கு மிக அருகிலே இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோவில் அது. ஆ, கோவிலுக்கு உள்ள இருந்தே அருவிய பார்க்கலான்னு கூட சொல்வாங்க. ஆமா, பிரகாரத்துல நின்னாலே அந்த சாரல் தெரியும், அருவியும் நல்லா பார்க்கலாம். ஒரு தனித்துவமான ஒரு சூழல் அது. சரி, அங்க நிறைய சன்னதிகள் இருக்கு. ஆனா உங்க குறிப்புகள் ஒரு குறிப்பிட்ட சன்னதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது போல. அதுதான் மணக்கோலநாதர் சன்னதி. இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் ஏன் இது இவ்ளோ ஸ்பெஷல்? கரெக்ட். உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இது கோவில் பிரகாரத்திலேயே இருக்கு. இதோட சிறப்பு என்னன்னா, இங்க இருக்கிற சுவாமி எப்போதுமே திருமண கோலத்துல தான் காட்சி தருவார். மணக்கோலம், அதான் திருமண கோலம். அதனாலதான் இந்த பேரு. ஓ, திருமண கோலம். அது மட்டும் இல்ல, அவர் திருமேனி முழுசும் எப்பவுமே சந்தன காப்புல தான் இருக்கும். சந்தன காப்பு அப்படின்னா? அதாவது சந்தனத்தை நல்லா அரைச்சு பச மாதிரி ஆக்கி அதை இறைவன் திருமேனி மேல முழுசா பூசி அலங்காரம் பண்றது. அது ரொம்ப குளிர்ச்சியா மங்களகரமா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. மணக்கோலநாதர் எப்பவும் இந்த அலங்காரத்துல தான் இருப்பாருங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. ஓஹோ, சரி சரி, கேக்கறதுக்கே நல்லா இருக்கு. சரி, உங்க குறிப்புகள் படி இந்த மணக்கோலநாதர் வழிபாடு குறிப்பா திருமணம் தள்ளி போறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்குன்னு தெரிய வருது. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. உங்ககிட்ட இருக்கிற தகவல்கள் அது தெளிவா சொல்லுது. யாருக்காவது வீட்ல திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்கு, தாமதமாகுது அப்படின்னா, அவங்க நேரடியா இந்த மணக்கோலநாதர் சன்னதிக்கு போகணும். அவங்களே நேரடியா போகணுமா? அதாவது அந்த கல்யாணம் ஆகாத பையனோ பொண்ணோ அவங்களேவா? ஆமாம், அதுதான் முக்கியம்னு உங்க தகவல்கள் சொல்லுது. சம்பந்தப்பட்டவங்க யாருக்கோ அவங்களே நேரா போய் அந்த மணக்கோலநாதர் முன்னாடி நின்னு மனசு உருகி எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணும். வேற ஏதாவது விசேஷமா பூஜை பண்ணணுமா? இல்ல. இல்ல, பெருசா எதுவும் தேவையில்ல. அந்த மனப்பூர்வமான வேண்டுதல் தான் முக்கியம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அடேங்கப்பா, உங்க குறிப்புகள்ல பார்த்தா இந்த பிரார்த்தனைக்கு 100% பலன் கிடைக்கும், கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு ரொம்ப ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. உண்மைதான். அந்த அளவுக்கு ஒரு ஒரு வலுவான நம்பிக்கை அந்த பகுதியில இருக்குங்கிறத உங்க குறிப்புகள் காட்டுது. ஏன் அவ்வளவு உறுதியா நம்புறாங்கங்கிற கான்கிரீட் காரணங்கள் இந்த குறிப்புகள்ல இல்ல. ஆனா அந்த நம்பிக்கையோட ஆழம் தெரியுது. சரி, இப்போ பிரார்த்தனையும் செஞ்சாச்சு, கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அதோட முடிஞ்சுதா இல்ல வேற ஏதாவது? இல்ல, அங்கதான் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அப்படி பிரார்த்தனை செஞ்சு கல்யாணம் நடந்தா, அதுக்கப்புறம் சரியா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த தம்பதியினர் இருக்காங்கல்ல, ஆ, புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா, அந்த கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து மணக்கோலநாதருக்கு நன்றி சொல்லணும். இது ஒரு கட்டாய நேர்த்தி கடன் மாதிரி. ஓ, அப்படியா? நன்றி சொல்றது சரி. அதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட முறை இருக்கா? இல்ல சும்மா நன்றி சொல்ல போதுமா? இல்ல, அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. அந்த தம்பதிங்க மணக்கோலநாதருக்கு மறுபடியும் சந்தன காப்பு சாத்தணும். முன்ன சொன்ன மாதிரி சந்தனத்தால அலங்காரம் பண்ணணும். ஓ, மறுபடியும் சந்தன காப்பு. ஆமா, அதோட மாலை அணிவிச்சு சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் பிரசாதம் செஞ்சு படைச்சு வழிபடணும். சர்க்கரை பொங்கல்னா நம்ம பச்சரிசி, வெல்லம், நெய் எல்லாம் போட்டு செய்யற அந்த இனிப்பு பொங்கல் தானே? அதேதான். அந்த இனிப்பு பொங்கலை பிரசாதமா படைச்சு எங்களுக்கு கல்யாணம் நடக்க வச்சதுக்கு நன்றின்னு வழிபடணும். இந்த நேர்த்தி கடனை முழுசா செஞ்சு முடிக்கிறது ரொம்ப முக்கியம்னு உங்க தகவல்கள் சொல்லுது. அப்போ இந்த பிரார்த்தனையும் இந்த நேர்த்தி கடனும் இது வெறும் சடங்கு மாதிரி இல்லாம இதுக்கு பின்னாடி வேற என்ன அர்த்தம் இருக்கு? இந்த வழிபாட்டு மொழி சரியா செஞ்சான். அதாவது முதல்ல வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆனதும் கரெக்டா நன்றி செலுத்திட்டா. அந்த தம்பதியினர் ரொம்ப காலம் எல்லா செல்வங்களோடையும் ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்வாங்கன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இது வெறும் ஒரு பிரார்த்தனை மட்டும் இல்ல, ஒரு வேண்டுதல், அது நிறைவேறினது, அதுக்கான நன்றி அறிதல்னு ஒரு முழு சுழற்சி மாதிரி. புரியுது. ஒரு சமூக ஒப்பந்த மாதிரி கூட இருக்குல்ல? ஆமா, சொல்லப்போனா அப்படியும் சொல்லலாம். ஆக இந்த திருக்குற்றாலம் மணக்கோலநாதர் வழிபாடுங்கிறது கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுறதோட இல்லாம அந்த உறவு நல்லா நீடிச்சு வளமா இருக்கிறதுக்கும் ஒரு வழிமுறைய சொல்லுது. சரியா சொன்னீங்க. இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, ஒரு கோரிக்கையை எப்படி வைக்கணும், அது கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி நன்றி உணர்வோட இருக்கணும்னு ஒரு ஒரு கட்டமைப்பே இது கொடுக்குது. வேண்டுதலுக்கும் நன்றி கடனுக்கும் இங்க சமமான முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. இது நிஜமாவே யோசிக்க வைக்குது. பொதுவா நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறணுங்கிறதுல காட்டுற கவனத்தை அது நிறைவேறினதுக்கு அப்புறம் நன்றி சொல்றதுல காட்டுறோமா?
இந்த மணக்கோலநாதர் வழிபாடு ஒரு வேண்டுதலோட உண்மையான வெற்றிங்கிறது அதை கேட்கறதுல மட்டும் இருக்கா இல்ல கிடைச்சதுக்கு நன்றி சொல்றதுலயும் இருக்காங்கிற கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது இல்லையா? நீங்களும் இத பத்தி யோசிச்சு பார்க்கலாம்.